ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? உங்கள் எல்லாத்தையும் பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம இந்த 1.5 மாதமாக நம்ம வந்து ஐபிஎல் மேட்ச் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எப்படி நடந்துச்சு? ரொம்ப பரபரப்பாக நடந்துச்சு, அப்படி தானே? ஸோ அது கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி கூட இல்லை, ஒரு பரபரப்பான ஒரு போர்க்களம் மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் தமிழ்லலாம் கமெண்டேட்டி கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து அதை கேட்டாலே நிறைய சிரிப்பு வரும். அதில் வந்து இன்னும் நிறைய வந்து ரொம்ப உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த ஐபிஎல்ல இருந்து. ஸோ அந்த மேட்ச் பார்த்தவங்கலாம் தெரியும். மேட்ச்சில் வந்து அப்படியே பவுலர் வந்து ரொம்ப அழகாக ஸ்பின் பவுலர்னால் அழகாக சுழற்றி பவுலிங் போடுவாங்க. அதே இது ஃபாஸ்ட் பவுலர்னால் வந்து அவ்வளோ ஸ்பீடாக பவுலிங் போட்டாங்க. அதில் வந்து சிலர்லாம் வந்து அப்படி பவுன்ஸ்லாம் போட்டு தலையில் வந்து அடிக்கிற மாதிரிலாம் போடுவாங்க, அப்படி தானே? ஸோ எப்படி இந்த கிரிக்கெட் வந்து அந்த 1.5 மாதமாக ஒரு போர்க்களம் மாதிரி காட்சி அளிச்சிச்சோ, அதே மாதிரி தான் நம்ம வந்து ஆவிக்குரிய உலகத்தில் வந்து நம்ம எல்லாருமே சாத்தானுக்கு எதிராக நின்று ஏசப்பாவுக்கு இயேசுவின் போர் சேவகர்கள்லாம் நின்று சாத்தானை எதிர்த்து நம்ம போர் புரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த தொடர்ந்து ஒரு சில வாரங்களாக சாத்தானை எதிர்த்து போரிடுறதுக்கு கடவுள் நமக்கு என்னென்ன போர் ஆயுதங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி படிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு போராயத்தை பற்றி படிக்க போகிறோம். அது என்ன தெரியுமா? ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். ஸோ ஹெல்மெட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம வந்து பைக்கில் ரைடு போகிறப்ப கண்டிப்பாக எல்லாருமே ஹெல்மெட் போட்டிருக்கணும். ஏன் ஹெல்மெட் போட்டிருக்கணும்? இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம வந்து பைக்கில் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நம்ம தலையில் அடிபட்டுரும். தலையில் வந்து மூளை இதெல்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக நல்ல முறையில் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஹெல்மெட்டை வந்து கண்டிப்பாக போடணும் அப்படின்னு நம்மளுடைய கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ கிரிக்கெட்டவே எடுத்துக்கோங்களேன். கிரிக்கெட்டில் என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு வந்து பவுலர் வந்து கரெக்டாக எல்பிடபிள்யூ இல்லைனா போல்டு அப்படி எடுக்கலாம்னு சொல்லி ஸ்டெம்மை நோக்கி பால் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவன் பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவான்? அடித்து தூள் கழிப்பிட்டே இருப்பான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா பவுலரு அப்படியே பாலை அப்படியே பவுன்ஸ் பண்ணி கரெக்டாக என்ன சொல்கிறது தலைக்கு நேராக போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? தலையை பாதுகாப்பதற்காக என்ன பண்ணுவான்னா அப்படியே பேட் அப்படி வைப்பான். இதில் பட்டு அப்படியே ஸ்லிப் கேட்ச் ஆயிரும், இல்லைனா முன்னால் நிற்கிறவங்களுக்கு கேட்ச் ஆயிரும், இல்லைனா அந்த பவுலிங் போகிறவங்களுக்கே கேட்ச் ஆயிரும். ஸோ அதையும் தாண்டி சில நேரத்தில் என்ன ஆகுனா அந்த பேட்டையும் கிராஸ் பண்ணி அது தலையில் போய் அடிச்சிடாமல் பாதுகாக்கிறதுக்கு அவங்க ஹெல்மெட் போட்டிருக்காங்க. ஸோ ஹெல்மெட் வந்து அவங்க தலையை பாதுகாக்குது. ஸோ அதே மாதிரி தான் சால்வேஷன் அப்படின்ற ஒரு ஹெல்மெட்டை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ரட்சிப்பு அப்படின்ற ஒரு தலைக்கவசத்தை கடவுள் நமக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், ஸோ இந்த தலைக்கவசம் எதனை பாதுகாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாத்தவன் உங்களை பார்த்து சொல்லுவான், டேய் தம்பி, டேய் தங்கச்சி, நீ என்னன்னா நீ நிறைய பாவம் பண்ணிட்ட, நீ வாழ்க்கையில் முன்னேறவே மாட்ட, நீ பாவம் பண்ணதுக்கெலாம் நீ கண்டிப்பாக அதுக்கான தண்டனையை அனுபவிக்க போகிற அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொன்னோடனே நமக்கு என்ன வரும் தெரியுமா? மனசில் பயம் வரும், தலையில் அதை பற்றி அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி யோசிக்க ஆரம்பிச்சுன்னா நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். சில நேரத்தில் நமக்கே மனநலம் சரியில்லாமலாம் நிறைய பேர் போயிருக்காங்க. அப்படி வந்து நம்மளை எப்படியாவது நம்ம மனசை கட்டுப்படுத்தணும், நம்ம மைண்டை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தா வந்து இதே மாதிரி நிறைய பவுன்சராக நம்ம தலையில் நோக்கி வீசிக்கிட்டே இருப்பான். ஸோ அப்படி வீசுகிறப்ப கட்டுப்படுத்துறதுக்கு காப்பாற்றுறதுக்கு நம்ம தலையை, அதாவது நம்மளுடைய மைண்டை காப்பாற்றுறதுக்கு கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு விஷயம் தான் சால்வேஷன், ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், அதாவது ரட்சிப்பு என்னும் தலைக்கவசம். ஸோ ரட்சிப்புனா என்னென்ன? ஸோ நார்மலாக நீங்கள் ரட்சிப்புனா என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ ஒருத்தவங்க வந்து தண்ணியில் விழுந்துட்டாங்க, அவங்கள போய் காப்பாற்றுறது ஒரு ரட்சிப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்சே எடுத்துக்கோங்களேன், ஒரு திடீர்னு லாஸ்ட்டு ஒரு ஓவரில் 20-25 ரன் அடிக்க வேண்டியது இருக்கும். நம்ம ஜடேஜாவோ யாரோ ஒருத்தவங்க வந்து 4 சிக்ஸை அடித்து தூக்கி விட்டுட்டு ஸோ ஜெயிச்சிருவாங்க. ஸோ அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, ஜடேஜா வந்ததுனால அந்த மேட்சை சேவ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சால்வேஷன்றது வந்து நம்மளுடைய செஞ்ச பாவங்களுக்காக, நம்ம செஞ்ச தப்புக்காக ஒரு தண்டனை இருக்கும். அந்த தண்டனை எல்லாத்தையுமே இயேசு கிறிஸ்து வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து சிலுவையில் மரணம் அடைஞ்சாங்க. அந்த தண்டனையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம நம்புறது தான் சால்வேஷன். ஸோ அது வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தது. நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க? ஸோ நமக்கு ஏதோ பர்த்டேயோ இல்லை ஒரு நியூ இயரோ யாரோ வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. அது நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும்ல. ஸோ அது வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. ரட்சிப்புன்றது வந்து கடவுள் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தது. ஆனால் உங்கள் அப்பாவிட்ட கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு அது ஃப்ரீயாக கிடைச்சா? இல்லை, அவங்க வந்து பணம் கொடுத்து அந்த கிஃப்ட்டை வாங்கி உங்களுக்காக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் நமக்கு இயேசு கிறிஸ்து வந்து அதை நமக்கு இலவசமாக கொடுத்தா கூட அதற்கான விலையை அவர் வந்து சிலுவையில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்புறது, அதை விசுவாசிக்கிறது, அதுதான் வந்து உண்மையான ரட்சிப்பு. ஸோ ஓகே குட்டீஸ், நீங்கள் நம்புறீங்களா? இயேசு கிறிஸ்து என்னை லவ் பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறாரு, என்னை நேசிக்கிறதுனால நான் பண்ண தப்பெல்லாம் அவர் அதுக்கான தண்டனையெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு என்னை மன்னிச்சுட்டு எனக்காக ஒரு விடுதலை கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்புறது தான் சால்வேஷன், அதாவது ரட்சிப்பு. ஓகேவா குட்டீஸ்? ஸோ இதை பற்றி நம்ம ஒரு கதை பார்க்கலாமா?
இன்றைக்கி நம்ம பவுல் சீலா அவங்கள பற்றி ஒரு கதை படிக்க போகிறோம். பவுலும் சீலாவும் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லா ஊருக்கும் போய் அவங்க ரட்சிப்பை எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தினாங்க. ஏசப்பாவோட அன்பை பற்றி எல்லாத்துக்குமே சொன்னாங்க. அப்படி சொல்கிறப்போ ஒரு ஊரில் இருக்கிறப்ப ஒரு கெட்ட ஆவி பிடிச்ச ஒரு பெண் இருந்தாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து எப்பவுமே வந்தோடனே இவங்க எப்போல்லாம் போகிறாங்களோ அப்போல்லாம் வந்து பாருங்கள் இவங்க வந்து விசுவாசிக்கிறவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு மாதிரியாக கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு நாள் வந்து பவுலும் சீலாவும் அவங்கள திரும்பி இயேசுவின் நாமத்தினாலே இந்த கெட்ட ஆவி வெளியேறி போகணும் அப்படின்னு ஜெபிச்ச உடனே அந்த கெட்டாவி அவங்கள விட்டு வெளியேறி போயிடுச்சு. ஸோ இது வெளியேறி போனோடனே அந்த சுற்றி உள்ள நிறைய பேருக்கு வந்து சில கோபங்கள் வந்துச்சு. ஏன்னா அந்த கெட்டாவி பிடிச்ச பொண்ணு வந்து நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க. அதன் மூலிமா அவங்களுக்கு வந்து நிறைய பணம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த பணம் வர்றதெல்லாம் கம்மியான உடனே அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த பவுலும் சீலாவும் நம்ம நாட்டுக்கு எதிராக நிறையா தப்பு பண்ணுறாங்க, இவங்களை பிடிச்சி ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே பவுலும் சீலாவையும் எடுத்து ஒரு சிறைச்சாலை கவனிக்கிற ஒருத்தண்ட கொடுத்து இவனை கொண்டு போய் இவங்க ரெண்டுத்தையும் கொண்டு போய் சிறைச்சாலை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அன்றைக்கி நைட் ஆயிடுச்சு. சிறைச்சாலையில் வந்து பவுலும் சீலாவும் உள்ளே இருக்காங்க. அவங்க செயின் வச்சு அவங்க கையெல்லாம் கட்டியிருக்காங்க. எல்லா பூட்டும் பூட்டி இருக்கு. ஸோ அப்போதைக்கு இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஸோ நார்மலான ஒரு ஆளுனா என்ன பண்ணுவாங்க, நம்ம நல்லா தானே பண்ணணும், ஏன் நமக்கு இவ்வளோ கெட்டது நடக்குது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் பவுலும் சீலாவும் ஏசப்பாவை துதிச்சாங்க, ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னாங்க. அந்த சூழ்நிலையிலும் அவங்க வந்து ப்ரேயர் பண்ணாங்க. இப்படி ப்ரேயர் பண்ணுறப்ப அவங்கள துதிக்கிறப்ப என்ன நினச்சி தெரியுமா? அவங்கள கையில் கட்டியிருந்த அந்த செயின் வந்து அப்படியே பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த சிறைச்சாலை கதவுகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக திறந்துருச்சு. அப்போதைக்கு ஒரு பெரிய நிலநடுக்கம் மாதிரி வேறு நடந்துச்சு. நடந்துட்டு இருக்கப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த சிறைச்சாலையை பாதுகாக்கிற ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? அவன் வந்து பார்க்குறான், சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்துருக்கு. அப்படி பார்த்த உடனே அவனுக்கு வந்து அப்படியே பயந்துட்டான். பயந்த உடனே மைண்டில் என்ன தோணுது தெரியுமா? சாத்தான் என்ன விதமான தாட்டெலாம் கொடுக்குறான் தெரியுமா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீ பாதுகாத்துட்டு இருந்தேல ஒரு 2 பேர் பவுலு சீலா, அவங்க வந்து கண்டிப்பாக ஓடி போயிருப்பாங்க. தலைவர் வந்து உன்னை பிடிச்சி உன்னை கொன்றுவாங்க. ஸோ எதுக்கு நீ நாளைக்காக வெயிட் பண்ணுற, நீயே இன்றைக்கே நீயே செத்து போயிரு அப்படின்னு சொன்னோடனே அவன் அந்த மைண்டு வந்தோடனே அப்படியே மனசு ரொம்ப கஷ்டமாகி ஒரு குழப்பத்தில் அவன் ஒரு கத்தி எடுத்து அவனை குத்தி அவனே கொல்றதுக்காக ட்ரை பண்ணுறான். அப்போதைக்கு ஒரு சவுண்டு கேட்குது, நிப்பாட்டுங்க அப்படின்னு கேட்டுருது. அப்படின்னு யாருன்னு பார்த்தா பவுலும் சீலாவும் அங்கேருந்து நேராக கதவுலாம் திறந்துருக்குல அதெல்லாம் தாண்டி வந்து அந்த சிறைச்சாலையோட காவல் காத்துட்டு இருக்க அவனை பார்த்து சொல்கிறாங்க, நாங்கள் இன்னும் ஓடி போகலை தம்பி, நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சிறைச்சாலை காவல் காக்கிறவனுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம். என்ன இவங்க வந்து போகாமல் இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம், ஏன் நீங்கள் ஓடி போகலை அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, எங்களோட ஏசப்பா எங்கள் கூட எப்போயுமே இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க எங்களை ரசிப்பாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால தான் நாங்கள் எங்கேயுமே ஓடி போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்து உங்களுடைய அன்பெல்லாம் பார்த்துட்டு இவங்களுடைய நேர்மை எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த சிறைச்சாலை காவல் காக்கிறவனுக்கு வந்து ஒரு ஆர்வம் வருது. உங்களுக்கு எப்படி இவ்வளோ நம்பிக்கை வருது, உங்களுக்கு எப்படி இவ்வளோ சந்தோஷம் இருக்குது, உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ தைரியமாக நேர்மையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டு நாங்கள் ரசிக்கப்பட்டோம், அதனால் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ தைரியமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் வந்து நானும் உங்களை மாதிரி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், நானும் உங்களை மாதிரி இவ்வளோ தைரியமாக இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போதைக்கு பவுலும் சீலாவும் சொல்கிறாங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே ரசிக்கப்படணும் அப்படின்னா நீங்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, கண்டிப்பாக ரசிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொன்ன உடனே அவன் வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான். அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ரசிக்கப்படுறாங்க. சூப்பர் குட்டீஸ், பவுல் சீலாவை பற்றி ரொம்ப அழகாக ஒரு கதை பார்த்தீங்க அப்படி தானே? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து பவுல் சீலா, இன்னொருத்தவங்க வந்து சிறைச்சாலை காவல் காக்கிற ஒரு தலைவன். ஓகேவா? பவுல் சீலா வந்து ரசிக்கப்பட்டிருந்தாங்க, சிறைச்சாலை காவல் காக்கிற தலைவன் வந்து ரசிக்கப்படாமல் இருந்தாங்க. ஸோ ரசிக்கப்பட்டவங்க என்ன நடந்துச்சு, அவங்க வந்து எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவோ அவங்கள வந்து எல்லாத்தையும் அடித்து சிறைச்சாலையில் போட்டாலும் சரி, அவங்க வந்து ரொம்ப தைரியமாக இருந்தாங்க. எந்த டயத்துலையும் அவங்க மைண்டு வந்து டைவர்ட் ஆகலை, டவுன் ஆகலை, ரொம்ப தைரியமாக இருந்தாங்க. ஆனால் அதே டயத்தில் ரசிக்கப்படாமல் இருந்த காவல் காக்கிற அந்த தலைவன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த கதவெல்லாம் கிடந்ததை பார்த்த உடனே அவன் வந்து பயந்துட்டான். உடனே அவனை எடுத்து கொல்ல ட்ரை பண்ணிட்டான். அதுக்கு என்ன காரணம்? பிசாசு வந்து அவன் மைண்டில் சொல்கிறான், ஏய் நீ வந்து தப்பு பண்ணிட்ட, அவங்க எல்லாமே ஓடி போயிட்டாங்க, அவங்களாம் தப்பிச்சிட்டாங்க, உனக்கு வந்து நிறைய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான விஷயத்தை அவனுக்கு வந்து சொல்ல ட்ரை பண்ணுறான். அதை வந்து அவனுடைய அந்த சிறைச்சாலை காவல் காக்கிற தலைவன் வந்து நம்பி அவனை கொல்றதுக்கு அவனே எடுத்து முயற்சி பண்ண போகிறான். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டீஸ், நம்ம வந்து எப்போவுமேவும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், எப்போவுமேவும் இயேசுவை நம்பணும். அப்படி நம்புகிறப்ப நம்ம சாத்தான் கொண்டு வருகிற எல்லா விதமான தப்பான எண்ணங்கள் அல்லது தப்பான சிந்தனைகள் இல்லை தப்பான கொஸ்டின்ஸ் அப்படி நம்மளை மைண்டுக்கு நேராக வந்து அட்டாக் பண்ணுற, அதாவது நம்ம பவுன்சர் போடுற மாதிரி கொண்டு வர எல்லாத்தையுமே இயேசு என் கூட இருக்கிறார், அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் அப்படின்னு நம்ம விசுவாசித்து நம்ம ரசிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஈஸியாக 4-6 அடிச்சு விட்டு நம்ம ரன் ஸ்கோர் பண்ணிகிட்டே போகலாம். வெரி குட் குட்டீஸ், நம்ம ஒரு மெமரி வெர்ஸ் படிக்கலாமா?
எல்லோரும் ரெடியா? யாரெல்லாம் ரெடி? கை தூக்குங்க. வெரி குட், தம்ஸ் அப். வெரி குட் குட்டீஸ், ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. ஸோ நான் சொல்ல சொல்ல நீங்கள் எல்லாருமே திரும்ப சொல்லணும். ஓகேவா? ஓகே ஓகே. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 15:20. எரேமியா 15:20. பார்த்தீங்களா குட்டீஸ்? நம்மளை தப்பு வைக்கிறதுக்காகவும் நம்மளை ரட்சிப்பதற்காகவும் ஏசப்பா நம்ம கூடவே இருக்கிறாங்க. ஓகேவா குட்டீஸ்? ரொம்ப அழகாக வசனம் சொன்னீங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆக்ஷன் சாங் பண்ணலாமா? எல்லோரும் ரெடியா? ரெடியா? ரெடி? 1 2 3. சூப்பர் குட்டீஸ், ரொம்ப அழகாக ஆக்ஷன் சாங் பண்ணீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே நீங்களே வெரி குட் சொல்லிக்கோங்க. வெரி குட், சூப்பராக ஆக்ஷன் சாங் பண்ணோம். சூப்பர் குட்டீஸ். ஓகேவா? ஸோ நம்ம அப்படியே ஒரு ப்ரேயர் பண்ணிடலாமா? ஸோ நிற்கிறவங்களாம் அப்படியே நின்றுக்கோங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து முழங்கால் படிவிட முடியுமோ அவங்களாம் முழங்கால் படிட்டுக்கோங்க. நம்ம வந்து இன்றைக்கி தான் ப்ரேயர் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி படித்தோம்? சால்வேஷனை பற்றி படித்தோம், ரட்சிப்பை பற்றி படித்தோம். ஸோ அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ஸோ நான் ப்ரேயர் பண்ணுறப்ப நான் சொல்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் திரும்ப சொல்லணும். ஓகேவா? எல்லாம் ரெடியா? ரெடிங்களா? தம்ஸ் அப் கொடுங்க. சூப்பர் குட்டீஸ், நீங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. ரெடியா? சரி, நான் ப்ரேயர் பண்ணேன், என் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள். எங்கள் அன்பின் இயேசுவே, இந்த நாளை தந்ததற்காக நன்றி. இந்த நாளிலும் உமது அன்பை பற்றி அறிந்து கொண்டோம். நீங்கள் எனக்காக, நீங்கள் என்னுடைய பாவத்திற்காக என்னுடைய தண்டனைகள் அனைத்தையுமே ஏற்றுக்கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றி. அதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த ரட்சிப்பை, இந்த ஒரு விடுதலையை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி. இதை எதிர்த்து சாத்தான் கொண்டு வருகிற அனைத்து விதமான தவறான எண்ணங்களையும் தவறான நோக்கங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறி போகும்படியாக ஜெபிக்கிறேன். நீரே எனக்கு துணையாயிருந்து என்னை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலிமா உங்களை திரும்பியும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாரையும் இந்த நிகழ்ச்சிக்கு இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்தினால வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கும் ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். நான் பண்ண எல்லா கிராஃப்ட்டும் நீங்கள் வீட்டில் பண்ணி எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம ஹோம் டெக்கர் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சாதா பாம் ஸ்ட்ரிங் தான். ஆனால் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து சின்ன பிள்ளைங்க ரூமில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அந்த பிள்ளைங்களுக்கு என்ஜாயும் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து உள்ளன் த்ரெட் வேணும், என்னென்ன கலர் அது உங்கள் சாய்ஸ், அப்புறம் சிசர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு நீடில் தேவை. இந்த மாதிரி ஒரு நீடில் தேவை. இது வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு திருப்பி சொல்லித்தரேன், நல்லா பார்த்துக்கோங்க. உள்ளன் த்ரெட்டை கொஞ்சம் விட்டுக்கோங்க, அப்புறம் அந்த ஃபிங்கர்ஸ் மேலே நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. எவ்வளோ ஸ்ட்ரிங் வேணாலும் நீங்கள் சுற்றிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 50 இல்லைனா 40 ஸ்ட்ரிங்ஸாக சுற்றிக்கோங்க. கையிலையும் பண்ணலாம், ஃபோக் ஸ்பூன்லேயும் பண்ணலாம். எனக்கு போதும். ஸோ நான் இதை வந்து இங்கே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மெதுவாக
அந்த இது மாறாமல், அந்த ஸ்ட்ரிங்ஸோட ஷேப் மாறாமல் வச்சுருங்க. அப்புறம் இன்னொரு வந்து அதை டைப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை கட் பண்ணிக்கோங்க நல்லா. அதை கீழே வச்சுட்டு இந்த பண்ணோம்ல அதை எடுத்து நடுவில் வச்சுருங்க. மிடில் ஆஃப் த இதில் தான் நம்ம நாட் போடணும். அப்போ தான் ஈக்குவலாக இருக்கும் இந்த பாம் பார்க்க. நல்லா டைட்டாக போடுங்க, அப்போ தான் வந்து அந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் வெளியே வராது. டபுள் நாட் போட்டுக்கலாம், இல்லைனா ட்ரிபிள் நாட் கூட போட்டுக்கலாம், நம்மளோட ஸ்ட்ரென்த் பொறுத்து. நான் டபுள் நாட் போட்டேன். ஸோ இந்த 4 ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணிடாதீங்க, அதை பத்திரமா பிடிச்சிக்கோங்க. அப்புறம் இந்த பென்ஸ் இருக்குல்ல, அது வழியாக நம்ம சிசர்ஸ் விட்டு கட் பண்ண போகிறோம். அந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ட்ரிம் பண்ண போகிறோம். நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். சென்டரில் பிடிச்சி ட்ரிம் பண்ணிங்கன்னா எங்கெங்கே ஈவனாக இருக்குது, எங்கெல்லாம் ஈவனாக இருக்குது நம்மளுக்கு வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த 4 ஸ்ட்ரிங்கு சொன்னால அதை வந்து விட்டுறாதீங்க, இல்லைனா வந்துடும் அந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் வெளியே. ஸ்டார்டிங் பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும், லைக் அன்ஈவனாக தான் இருக்கும் எல்லா ஸ்ட்ரிங்ஸுமே. அதை கட் பண்ண ட்ரிம் பண்ண தான் அது வந்து கொஞ்சம் ஃப்ளஃபி ஆகும். நீங்கள் எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 4 ஸ்ட்ரிங் கட் பண்ணிடலாம், நம்மளுக்கு அது தேவையில்லை. அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ளஃபி ஆகிறதுக்கு டெப்த்தாக கட் பண்ணிக்கிறேன். சென்டர் பாயிண்டில் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் எங்கெங்கே வந்து அன்ஈவனாக இருக்குன்றது நம்மளுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும். திருப்பியும் இந்த பக்கம் படித்து சென்டர் பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கெல்லாம் அன்ஈவனாக இருக்குது. ஸோ நான் திருப்பியும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். பாம் ஷேப் வந்துருச்சு. உங்களுக்கு எவ்வளோ தூரம் ட்ரிம் பண்ணுமோ ட்ரிம் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. நல்லா ரொட்டேட் பண்ணிட்டிங்கன்னா அது பாருங்கள் பாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நீடலில் இந்த மாதிரி ஒரு த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் நிறைய பாம் போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணும், எந்த மாடலில் வேணுமோ நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன ஷேப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள், பாம் ஸ்ட்ரிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து என்னோடய செட்டில் வந்து இதை நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் டெக்கரேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். வீட்டில் பண்ணி எங்களுக்கு இதை வந்து நீங்கள் எங்கள் சேனலுக்கு நீங்கள் அனுப்புங்க, நாங்கள் இதை பார்த்து சந்தோஷப்படுவோம். ஏன் நான் இதை என் செட்டில் மாட்ட போகிறேன், நீங்களும் உங்கள் வீட்டில் மாட்டிக்கோங்க. பாய், டேக் கேர், பாய். சைனிங் ஆஃப் பெர்லின். வெரி குட் குட்டீஸ். இன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப அழகாக உட்காந்து ரட்சிப்பு என்னும் தலைக்கவசம், அதாவது ஹெல்மெட் ஆஃப் சல்வேஷன், அதை பற்றி ரொம்ப அழகாக படிச்சிட்டிங்க. அது வந்து எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் அதை கொண்டு போய் மற்றவங்களுக்கும் தெரிவிக்கணும் அப்படின்னு அழகாக கற்றுக்கிட்டீங்க. ஓகேவா குட்டீஸ்? ஸோ இது வந்து நம்ம சாத்தானை எதிர்த்து போரிடுகிற அந்த ஆவிக்குரிய உலகத்தில் நமக்கு கொடுத்துருக்கிற தேவனுடைய போர்க்கவசங்கள். அடுத்த வாரம் நம்ம ஆவிக்குரிய பட்டயம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு போர்க்கவசத்தை பற்றி படிக்க போகிறோம். ஓகேவா குட்டீஸ்? மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.